அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது வீடியோவே போடாதவங்க லாங் வீடியோ போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இது என்ன வீடியோன்னு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஷார்ட்ஸ் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. அந்த ஷார்ட்ஸில் நான் கடைசியாக சொல்லியிருப்பேன், வீடியோவே போடாதன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு. எஸ், உண்மைதான், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருந்தது. இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அப்படியே தலை கீழே மாறின மாதிரியான ஒரு இது. எந்த அளவுக்கு நான் வந்து தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் போல்டாகவும் ஹாப்பியாகவும் இருந்தனோ, இப்போ அதை விட மோசமாக மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ரொம்ப சோர்ந்து போய் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது கூட யோசிக்க முடியாத ஒரு மைண்ட் செட்டில் தான் என்னோடய லைஃப் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் நம்ம தைரியமாக அந்தளவுக்கு நம்ம இருந்தால் இவ்வளோ நம்ம தோண்டுட்டோம், இந்தளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்னோடய தன்னம்பிக்கை, தைரியம், என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமுமா இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அம்மா தான். அப்படி எல்லாமுமா இருந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் கூட இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் அப்படிங்கிறது சுத்தமாக அப்படியே தலையில் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து அம்மாங்கிறவங்க எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அதுவும் மேரேஜ் ஆன பொண்களுக்கு அம்மாங்கிறவங்க எவ்வளோ முக்கியம், அம்மா வீடுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு இது. ஒரு சின்ன ஒரு லீவு கிடைச்சாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற அந்த எண்ணமும் அந்த மைண்ட் செட்டும் மட்டும்தான் நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மா வீடு இன்றைக்கி அம்மா வீடுனே ஒன்று இல்லைங்கிறப்ப அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா 1 ஹவருக்கு முன்னாடி கூட என் கூட பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். பொங்கலுக்கு லீவ் விட்றாங்கம்மா பசங்களுக்கு, நீ பசங்களை கூட்டிகிட்டு லீவுக்கு இங்கே வா, பாப்பாவுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால அங்கே வந்து சிம்பிளாக பாப்பாவுக்கு நீ பண்ணிக்கோ, இங்கே வந்து 2 நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இங்கே பர்த்டேவை அப்படின்னு சொல்லி பாப்பாவோட பர்த்டேக்குமே அம்மா அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, பாப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன். அங்கிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் வருது. அம்மாவுக்கு இந்த மாதிரி மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, சிரமப்பட்டுட்டு இருக்காங்க, அப்படியே மயங்கிட்டாங்க. தம்பி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மைல்டு அட்டாக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஃபஸ்ட் அட்டாக்கு. ஆனால் அவங்க லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது அம்மா இது வரைக்கும் ஒரு தலைவலி காய்ச்சல்னு கூட சோர்ந்து போய் படுத்தது கிடையாது, எப்போவுமே சுறுசுறுப்பாக அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ இதாக இருப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோதான் இருக்கிறவங்க அம்மாவுக்கு எப்படி இந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி நம்ம இது பார்க்காமலே விட்டுட்டோம், எப்படி இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற யோசனை தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம போய் அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். போய் அம்மாவை பார்த்தா எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருந்தாங்க. அம்மா என்னை பார்த்தோன்னே என் கையை பிடிச்சிட்டு ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா அம்மா ரொம்பவுமே பயந்து போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே சொன்னேன், அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 2-3 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கம்மான்னு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தினேன். இருந்தாலும் அம்மா சமாதானம் ஆகலை. எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டு போகிறத என் கையை பிடிச்சிட்டு என் கூடயே இருந்துச்சு சொன்னாங்க. நானுமே அவங்க கூடயே அவங்க கையை பிடிச்சிட்டே இருக்கேம்மான்னு சொல்லி சொன்னேன். அப்படி அவங்க கையை நான் பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடயே தான் உட்காந்துருந்தேன். திடீர்னு அம்மாவுக்கு மூச்சு திணற மாதிரி வரவுமே வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டரை கூப்பிட்டு அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கங்கிறது கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க சொன்ன மாதிரி அவங்க கையை நான் பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அவங்க என் கையை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு அனாதையாக போகிறோமேன்னு கூட யோசிக்கலை, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்கங்கிறது கூட என்னால் யோசிக்கவே முடியல. அம்மா இல்லாத லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமாக இருக்குது. யாருக்கெல்லாம் அம்மா அப்பா இருக்காங்களோ அவங்களாம் பத்திரமா அம்மா அப்பா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், அதில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்க கூட உட்காந்து பேசுங்க, சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அதைத்தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு முடியல அப்படின்னா உடனே என்னம்மா செய்து என்னப்பா செய்துன்னு கேட்டு அவங்கள பாருங்கள். இல்லை எனக்கு வேலை இருக்குது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெருசாக ஆளாக இருக்கவே மாட்டோம். அவங்க இருக்கும்போதே அவங்கள பாதுகாத்துக்கோங்க. அப்புறம் அவங்கள தொலைச்சிட்டு அவங்க இல்லையே நினச்சி வருத்தப்பட்டோம்னா பின்னாடி ஒன்றுமே கிடையாது. என்னை மட்டும் தனியாக போராட விட்டுட்டு
நீ இங்க அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்க. நடந்தது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு.